30-40 இந்த 30-40 நமக்கு எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. என்னடா திடீர்னு 30-40 சொல்றேன்னு பாத்தீங்களா? இந்த 30-40 11th மட்டும் இல்ல 12thலயுமே ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இந்த 30-40 உங்களுடைய சென்டம் மார்க்க உங்களை எடுக்க விடாம கஷ்டப்படக்கூடிய இந்த 30-40 என்ன சப்ஜெக்டுக்கு இந்த 30-40 உங்களுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ நீங்க இன்னுமே ஃபாலோ பண்ணாம இருந்தா தயவு செய்து முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அமைக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க இன்னுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடாம தயவு செய்து ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நிறைய பிடிஎஃப் நீங்க கேக்குறீங்க, பிடிஎஃப் கண்டிப்பா அங்க கிடைக்கும். தயவு செய்து இங்க எல்லாம் அங்கேயாவது போய் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான சப்ஜெக்டோடைய அந்த 30-40 என்னன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம 12th அக்கௌண்ட்ஸோட 30-40 பார்க்கணும். என்ன அந்த 30-40? வேற ஒண்ணுமே இல்ல, கம்பல்சரி தான். ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க சென்டம் ஸ்கோரரா மாறணும் அப்படின்னா நீங்க சயின்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த 12th ஜெனரல் மேக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறம் பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த 30-40 ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கு. கம்பல்சரி கொஸ்டின் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 12th அக்கௌண்ட்ஸோட கம்பல்சரி கொஸ்டினை நீங்க கிளியரா அட்டன் பண்ணாதான் உங்களால சென்டம் எடுக்க முடியும். இதுல வாட்ஸ் கருத்தே கிடையாது. கால்குலேட்டர் வந்துட்டாலே போதுமா அப்படின்ற மாதிரி தான் இங்க ஒரு வினா வருது. கால்குலேட்டர் வந்துருச்சு அப்புறம் என்ன, கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கரெக்டா போட முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கால்குலேஷனை கரெக்டா போட்டா பத்தாது. 30வது கொஸ்டினா இருக்க அந்த 2 மார்க் கம்பல்சரியா இருக்கட்டும், 40வது கொஸ்டினா இருக்க அந்த 3 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கிளியரா போட்டாதான், கரெக்டான ஆன்சரை கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த செக்ஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபுல் மார்க் கிடைச்சு நீங்க அக்கௌண்ட்ஸ்ல சென்டென்ஸ் போறதா மாறுது. இப்ப ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த 2 மார்க் கம்பல்சரியும் இந்த 3 மார்க் கம்பல்சரியும் கிளியரா அட்டன் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு ஸ்லாக்ல நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. சாப்டர் வைஸ் வருது. அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 சாப்டர். எத்தனை சாப்டர் இருக்கு? 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்ல இருக்க புக் இன்னர் கொஸ்டின்ஸ்ல இருந்தா உங்களுக்கு எல்லா கம்பல்சரி கேக்குறாங்க. ஓகேவா? இந்த புக் இன்னர் கொஸ்டின் 10 சாப்டருமே ஃபுல்லா படிச்சாதான் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அதுதான் உண்மை. ஆனா நம்ம எப்படி ஃபுல் புக்கையும் படிக்கிறது? இன்னும் இருக்கக்கூடிய 28 நாட்கள் குறைந்து கொண்டே வந்துகிட்டே இருக்கு. நாட்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளால எப்படி இந்த 28 நாட்களை வச்சு ஃபுல் புக் அக்கௌண்ட்ஸ், அப்ப ஃபுல் புக் அக்கௌண்ட்ஸ் படிச்சா எக்கனாமிக்ஸ் கம்பல்சரிக்கு என்ன பண்ணுவேன், காமர்ஸ் கம்பல்சரிக்கு என்ன பண்ணுவீங்க, பிசினஸ் மேக்ஸ் கம்பல்சரிக்கு என்ன பண்ணுவீங்க, 12th சயின்ஸ் குரூப் பசங்க ஜெனரல் மேக்ஸ் கம்பல்சரிக்கு, மத்த சப்ஜெக்ட்லயே கம்பல்சரி இருக்கு. பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுமே கம்பல்சரி இருக்கு. அப்ப ஃபுல் புக்க படிச்சாதான் கம்பல்சரியா? இல்லவே இல்ல. நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த 12th சீரியஸ் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லியுமே இனிமேல் உங்களுக்கு கம்பல்சரிஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். இன்னைக்கு முதல் சப்ஜெக்டா 12th அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். அக்கௌண்ட்ஸ் கால்குலேட்டர் வந்துச்சு, இந்த கையில ஒரு லட்டுன்ற மாதிரி, கண்ணா 2 லட்டு ஆசைப்படுற மாதிரி இன்னொரு லட்டா இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். இந்த வீடியோ நான் தனியா மேக் பண்ணிட்டு இல்ல, எங்க பசங்க மட்டும் தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பசங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களை நாங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதான் எங்க பசங்க கொடுக்குறோம். எங்க பசங்க இங்க இருந்தாலுமே படிக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்களாவது படிச்சு அக்கௌண்ட்ஸ்ல சென்டம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்லாட் ஆகும். மொத்தம் 20 பேஜ் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 20 பேஜ்மே உங்களுக்கு கிளியரா ஸ்டார். நிறைய பேர் என்ன பண்றேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா பிடிஎஃப் உடையுது சார், கிளியராவே வரலன்ற. தயவு செய்து அந்த 720 மாத்திட்டு நீ என்ன பண்ணேன்னா அந்த மெகா பிக்சல மாத்திட்டு நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கண்டிப்பா சரியா வரும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ஜம்ப் பண்ணினா அங்க வீடியோ போடுவோம். அங்க இருக்கிற வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் 12th அக்கௌண்ட்ஸ் கம்பல்சரி நீ மெசேஜ் பண்ணினா உனக்கு பிடிஎஃப் வரும். அதையாவது வச்சு படிச்சுக்கோங்க. இல்ல அதுக்கும் வழி இல்ல அப்படியா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் போடுவோம். வாட்ஸ்அப் சேனல்ல போய் தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோ, அங்க உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? தயவு செய்து சொல்றேன், இனியும் நாட்களை வீணாக்காதீங்க. இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மியான நாட்கள். இந்த கம்மியான நாட்கள்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட்லயுமே சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி 10th சீரீஸ்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சார் 12th வீடியோ 10th பத்தி சொல்றீங்க? எல்லா பாதி யூஸ் 2 வீடியோவே பாக்குறேன். அதான் சொல்றேன், 10th நம்ம ஒரு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக்கோட அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 10th மேக்ஸ்க்கு 3 கொஸ்டின் பேப்பர் போட்டோம். இது எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. 12th 6 சப்ஜெக்ட், சயின்ஸ் குரூப்புக்கு 6 சப்ஜெக்ட், காமர்ஸ் குரூப்புக்கு 6 சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா வரணும்னா நீ
முதல்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். பாக்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அப்பதான் எல்லா அப்டேட் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காம எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணிட்டு கால் பண்றீங்க, ஓகேவா? சார் பிடிஎஃப் வந்திருக்கு போட்டிருக்கோம், தயவு செய்து பாருங்க, பார்த்தாதான் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 12th அக்கௌண்ட்ஸோட கோல்டன் 5 மார்க் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி 12th அக்கௌண்ட்ஸோட கோல்டன் 3 மார்க் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் கோல்டன் 5 மார்க் வீடியோ போட்டுமே வந்து கேட்கிறேன், ஓகேவா? தயவு செய்து முன்னாடி வீடியோஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. 12th அக்கௌண்ட்ஸ்ல நீ சென்டம் எடுக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப், இந்த 20 பேஜ்ல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோ. தேரி பாட்டுலாம் நல்லா படிச்சு வச்சுக்கோ. அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, கால்குலேஷன்ல தப்பு பண்ணுவீங்க. அந்த கால்குலேஷன் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இப்ப கால்குலேட்டரும் கிடைச்சிருச்சு, கால்குலேட்டர் கிடைச்சும் நீ கால்குலேஷன் சரியா பண்ணலனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உங்க கையில தான் பிரச்சனை இருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷம் லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ்ல 13,565 பேர் சென்டம் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் கால்குலேட் வந்திருக்கு, பார்ப்போம் அது டபுள் ஆகுதா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றத பார்ப்போம். அதனால தயவு செய்து சொல்றேன், அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் மறந்துடாதீங்க. நீங்க வந்து காலேஜ் சேரும் பொழுது பிகாமோ பிபிஏவோ பிசிஏவோ எது எடுத்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட். அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிசினஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பசங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹிஸ்டரி பசங்க வந்தா ஹிஸ்டரி சப்ஜெக்ட், ஓகேவா? இந்த 4 சப்ஜெக்ட் தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. அதுல முக்கியமா அக்கௌண்ட்ஸ் மார்க், பிகாம் எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க. நீ சென்டம் எடுக்கிறதுனா நீ நினைக்கக்கூடிய அந்த காலேஜ்க்குள்ள ஒன்னால ஈஸியா போக முடியும், ஈஸியான ஸ்காலர்ஷிப் மூலியமா போக முடியும். அதனால தயவு செய்து அக்கௌண்ட் சப்ஜெக்ட நீங்க ஒரு லேசியா எடுத்துக்காதீங்க, அசால்ட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. இருக்கக்கூடிய 22 நாட்கள் நல்லபடியா பயன்படுத்தி, இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நல்லபடியா பயன்படுத்தி நீங்களும் அக்கௌண்ட்ஸ்ல கண்டிப்பா சென்டம் ஆகலாம். ஷோரா சென்டம் எடுக்கலாம். படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ண ரொம்ப வருத்தப்படுவீங்க. இது கூட நம்ம கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு வேண்டிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே வாட்ஸ்அப் பேஜ்ல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.